ஒரு நாள் கைலாச மலைப் பகுதியில் மாதா பார்வதி அமர்ந்திருந்தார். அவர் மிகுந்த அன்பும் பக்தியுமுடன் இறைவன் சிவபெருமானை வழிபட்டுக் கொண்டிருந்தார். முன்னால் சிவலிங்கம் இருந்தது. தீபம் எரிந்து கொண்டிருந்தது. அப்போது சிறுவனாகிய கணேசர் அங்கு வந்தார். அவர் தாயார் தமது கணவரான சிவபெருமானை தாமே பூஜை செய்கிறதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். அவர் கேட்டார், அம்மா, நீங்கள் அப்பாவை ஏன் பூஜை செய்கிறீர்கள்? அவர் உங்கள் கணவர்தானே. உங்களை மிகவும் நேசிக்கிறார். எப்போதும் உங்களிடம் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அப்படி இருக்க அவரை வழிபட வேண்டியதென்ன? அதை கேட்ட மாதா பார்வதி சிரித்தார். அவர் மகனின் தலையில் கையை வைத்துக் கொண்டு அன்பாகச் சொன்னார், புத்ரா கணேசா, உன் அப்பா என் கணவராக மட்டுமில்ல. அவர் இந்த உலகின் எத்தனை பேருக்கும் கடவுள். அவர் தேவாதி தேவ மகாதேவன். நான் அவரை ஒரு மனைவியாக அல்ல, ஒரு பக்தையாக பூஜிக்கிறேன். அவரை நான் என் அன்பும் பக்தியுமால் பெற்றேன். அதனால் அவரிடம் எனக்கு அன்பும் மரியாதையும் நம்பிக்கையும் உண்டு. அதை கவனமாக கேட்ட கணேசரின் கண்களில் ஒளி தெரிந்தது. அவர் சொன்னார், அம்மா, அப்படியானால் நானும் அப்பாவை கடவுளாக வழிபட விரும்புகிறேன். அவரை மகிழ்வித்து அவருடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும். இதை கேட்ட மாதா பார்வதி மிகவும் மகிழ்ந்தார். கணேசர் அங்கேயே ஒரு சிறிய சிவலிங்கம் செய்தார். அதன் மேல் நீரும் மலர்களும் செலுத்தி போலேநாதரை மனதில் தியானிக்க தொடங்கினார். அவரது குழந்தைத்தனமான தூய்மையான பக்தியை பார்த்து மகாதேவன் நேரில் தோன்றினார். சிரித்தபடி சொன்னார், மகனே கணேசா, உன் பக்தி என்னை மிகுந்த மகிழ்ச்சியடையச் செய்தது. என்னைப் போல் உன்னை பூஜிப்பவர்க்கு எனது ஆசீர்வாதமும் கிடைக்கும். இதை கேட்ட கணேசர் மிகவும் மகிழ்ந்தார். அவர் மகாதேவனின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். சிவபெருமான் தன் மகனை தழுவிக்கொண்டார். மாதா பார்வதியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் மலிந்தது. உண்மையான பக்தி என்றால் இதயத்தில் இருந்து வரும் அன்பும் நம்பிக்கையும் ஆகும். கடவுளை அடைய பெரிய யாகம் அல்லது தவம் தேவையில்லை. மனமார்ந்த உண்மையான பக்தி போதும்.